हर नमः पार्वती पतये हर महादेव जानकी कांत स्मरणं जय जय राम राम शास्त्रं शारीरमीमांसा देवश्री चंद्रशेखरः आचार्य शंकराचार्य सन्तु मे जन्म जन्मनि सदात्मध्याननिरतं विषयेभ्यः प्राङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चंद्रशेखर भारतीं नमः पूर्ण प्रबोधाय परिपूर्णानन्ददायिने चंद्रशेखर भारती मम हृत्पद्मवासिने भूतनाथ सदानंद सर्वभूत दयापर रक्ष रक्ष महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः घटिकाद्रिनिवासाय घनशोक विनाशिने सुधावल्ली समेताय नृसिंह ब्रह्मणे नमः श्री हरे नमः। இன்னைக்கு ரொம்ப உத்தமமான சபையில நாம எல்லாம் சேர்ந்திருக்கோம். இந்த தர்மரக்ஷண சமிதி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய விருட்சம், வட்ட விருட்சம், ஆலமரம். அது கீழே எத்தனையோ கிளைகளா அது இன்னைக்கு ஆகி அதுல எத்தனையோ காரியங்கள், தர்ம காரியங்கள். அதுல இன்னைக்கு நாம எல்லாம் நம்முடைய 25வது ஆண்டு விழா சந்தர்ப்பத்துல சேர்ந்திருக்கோம். ரொம்ப விசேஷமான சபை. இது அத்தனை பேர்களும் பகவானோட அனுகிரகம் பண்ணப்பட்டவர்கள்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல ரொம்ப ரொம்ப விசேஷமா மன்னார்குடி ஜிஎஸ் சுவாமி அவர்கள் பொன்னாடி சாத்தியிருக்கார். தேவள் இதை அனுகிரகம் பண்றதுக்கு அடியன் புனப்புனகா நிறைய கிருத்தஜதைய தேவர் சன்னதியில சமர்ப்பிக்கிறேன். அதே பிரகாரம் ஸ்ரீ ராமஸ்ரீனிவாசனும் ஸ்ரீ ரங்கராஜ் பாண்டே அவர்களும் எல்லாரும் வந்திருக்கக்கூடியதான உத்தமமான சபை. எல்லாரும் நம்ம தர்மத்துக்காக ரொம்ப பெரிய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறதாக இருக்கு. அதே பிரகாரம் தர்மரக்ஷண சமிதியினுடையதான நிர்வாகிகள் அத்தனை பேரும், ஒரு பேர் இல்லை, அத்தனை பேரும் இது உத்தமமான தர்ம காரியம்னு எந்த விதமான தன்னுடையதான தனி காரியங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு கூட இதற்காகவே உழைத்துண்டு மேலேந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இருக்கக்கூடிய எல்லாரும் பகவானுக்கு கைங்கரியமா பண்றதான ஒரு காரியமா பண்ற அத்தனை பேர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய விஷயம். இதுல அடியேன ஒரு விஷயங்கள் தர்மத்தை பத்தி விண்ணப்பம் பண்ணணும்னு தர்மரக்ஷண சமிதி நிர்வாகிகள்லாம் சொன்னா, அதனால அடியன் ஒரு 2 விஷயம் அதை பத்தி விண்ணப்பம் பண்றதுக்கு அபிப்பிராயப்படுறேன். முதல்ல தர்மம் தர்மம் அப்படின்னு நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தர்மம்னு சொல்றதுக்கு உருவம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. தர்மத்துக்கு உருவம் உண்டா முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. 2 விதமான அபிப்பிராயம் அதுக்கு இருக்கு. தர்மம் அப்படிங்கிறது பெரியோர்களுடைய நடைமுறையில வழக்கத்துல இருக்கிறதா தர்மம் அப்படின்னு பேர். இன்னொன்னு பகவானே தர்மம்னு பேர். தர்மத்துக்கு உருவம் எதுன்னு கேட்டா பகவான். இதற்கு ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, என்னைக்குமே நாம் ஆப்த வாக்கியமான ரிஷிகள் வாக்கியமான வேதங்களை அவசியம் பிரமாணமாக ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசுறது இங்க இருக்கிறது மாத்திரம் இல்ல, அடுத்த ஜென்மம், முன் ஜென்மம், பாப புண்ணியங்கள், தர்மா தர்மங்கள், செய்வன செய்யக்கூடாதன, இதெல்லாம் பத்தி பேசுறதுனால அது உன்னேதான் நமக்கு கத்தியா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதற்கு நம்ம மேல பெரிய கருணை. நாம எல்லாரும் அமிர்தஸ்ய புத்ரா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இறைவனுடைய குழந்தைகள். எல்லாரும் அவர் அடையறதுக்கு உரிமைப்பட்டவர்கள். அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் எண்ணிக்கை விடவே விடாது. இந்த சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் நவவித சம்பந்தம் அப்படிங்கிற இடத்தை பத்தி அருள் செய்கிறார். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு கொண்டு போய் சாதிச்சார். இப்போ சாமான்யமா ஒரு புத்திரன் தன்னுடையதான தகப்பனார் கிட்ட ஏதோ மனஸ்தாபத்தினால பேசாம இருக்கலாம், இல்ல ஏதான விஷயங்களினாலே தள்ளி இருக்கலாம். ஆனா அதற்காக அவன் புத்திரன் இல்லைன்னோ அவருடையதான சொத்துக்கு உரிமை இல்லாதவனோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி பகவானுடையதான சாம்ராஜ்யம் அகண்டமான ஆனந்தம்ங்கிற அத்தனைக்கும் நாம் உரிமையானவர்களே. பகவான் அதை எதிர்பார்த்து தான் நம்ம கிட்ட இருக்கார். இதுதான் சாஸ்திரங்கள்னா அநேக பிரகாரங்களாக ஐக்கிய கண்டியம், ஒரே விடலாக ஒரு தொண்டையாக சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த இடத்துல நாம எதை தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி அவர் அடையறதுக்கும் இந்த தர்மத்தினுடைய சொரூபம் என்னங்கிறதுக்கும் வேதத்தை தான் நாம் கத்தியாக வச்சுக்கணும். ஏன்னா அது எப்படி இருக்குங்கிறத பத்தி அதுவே சொல்றது. பிதேவ புத்திரம், ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை எப்படி ரட்சிப்பனும் அந்த மாதிரி ரட்சிக்கிறது வேதம். அதே நேரத்துக்கு கருணையா இருக்கிறதுனால வேத மாதா அப்படின்னு சொல்றோம். அதனால வேதத்துல தர்மத்தினுடைய சுரூபம் விசேஷமாக சொல்லப்பட்டதா இருக்கு. ஒன்றும் இப்போ சாமான்யமா
நம்ம எல்லாருக்கும் பொதுவா தர்மத்தை எதுக்கு நாம அண்டி இருக்கணும், ஆசிரியக்கணும்னு வேறு. அதையே நாம கையில பிடிச்சுக்கணும் வேண்டாமே, எல்லாரும் எப்பவும் போல நாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா இங்கதான் ஒரு கேள்வி வருது. எல்லாருக்கும் சுகமா இருக்கணும்னு தான் ஆசை. சுகம் பூயாத்து துக்கம் ஆபூயாது. துக்கம்ங்கிறத அடையவே கூடாதுங்கிறது எல்லாருக்கும் கூடிய ஆசை. ஆனா நமக்கு தெரியாம உடம்புலையும் மனசுலையும் காரணம் இல்லாம தொந்தரவுகள் வருது. அப்ப இது எங்கே இருந்து வந்தது? சில விஷயங்கள்லாம் நாமளே யோசிப்போம், இது எப்படி நமக்கு வந்ததுன்னே தெரியலையேன்னு யோசிப்போம். இதுக்கெல்லாம் தான் சாஸ்திரம் கர்மானும் தர்மம்னு சொல்றது. நாம் பூர்வத்துல பண்ணிருக்கக்கூடியதான விஷயங்கள்னு சொல்றது. அதனால அவசியம் ஒத்துக்கொண்டே தீரணும். ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற ஒருத்தருக்கு சங்கீதத்துல விசேஷமான ஞானம் ஏற்படுறது. முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை, நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துறதா இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். அப்ப கண்டிப்பா பூர்வ ஜென்மமும் அடுத்த ஜென்மத்தை சாஸ்திரங்கள் இப்படி எல்லாம் இருந்தா இப்படி அடுத்த ஜென்மமானது ஆகுங்கிறத புராணங்கள் விசேஷமாக வர்ணிச்சிருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த மூணுத்தையும் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாகவும் தர்மத்தினுடைய ஸ்வரூபம் உருவம் இதுதான் அப்படின்னு சொல்றதுனாலையும் ஆப்த வாக்கியமான வேதத்தை நாம் ரொம்ப ஆதாரமாக பிடிச்சுக்கணும். அதுலதான் ஒரு விஷயம் சொல்றது, இப்படி நமக்கு ஏன் இது வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கர்மங்களுக்கும் பாபங்களுக்கும் தர்மேன பாபம் அபனுதத்தி, தர்மத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் பாபங்களை போக்கடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த அடியன் முதலே விண்ணப்பிச்சா போல, ஒண்ணு தர்மத்தினுடைய ஸ்வரூபம், அதனுடைய ஒழுகுமுறை ஆச்சாரம் அப்படின்னு பேரு, ஒழுக்கம் ஒழுகுமுறைன்னு பேரு. இன்னொன்னு பகவானே தர்மம். இதற்கு ஆதாரம் வேதமே ராமாயணமாக புறப்பட்டது. வேதமே தே பரயபும்சி ஜாதே தசரதாத்மஜே அப்படின்னு சொல்லி வேதமே ராமாயணமா புறப்பட்ட இடத்துல அந்த பகவானே தர்மம். வால்மீகி பகவான் எல்லா இடத்துலையும் சாதிக்கும் போது ஏஷ தர்ம சனாதனஹா ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னே தான் நிறைய இடங்கள் கொண்டு போய் சொல்றாரு. நீங்கள் ராமாயணத்திலையும் பாரதத்திலையும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இந்த தர்மத்தினுடைய வார்த்தை தான் முக்கியமா வரும். அதனாலதான் கௌசல்ய பகவான் ஆசீர்வாதம் பண்ணும் போது தர்மஸ்துவாம் அபிரக்ஷது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றா. விசேஷமான இந்த மூலிகைகள், இந்த சீந்தில் கொடியெல்லாம் சொல்லுவோமே, அந்த மாதிரியான சஞ்சகரணி, அதுக்குன்னு அந்த சம்ஸ்கிருதத்துல பேர், இதெல்லாத்தையும் வைத்து மந்திரங்கள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணி, எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணி, வினதா புத்திரரான கருடன் எப்படி அம்மாக்காக அமிர்தத்தை கொண்டு வந்தாரோ, அமிர்தம் பிரார்த்தையானசி தத்தே பகத்து மங்களம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லி பகவான் ஆசீர்வாதப்படுத்திட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றா, தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை நீ சரணடைந்து இருக்காயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கட்டாம். இது நிறைய இடங்கள்ல ராமாயணத்துல இந்த மாதிரி வார்த்தை பார்க்கலாம். அதே இதிகாச புராணம்னு சொல்லக்கூடிய பாரதத்திலையும் நிறைய இடங்கள்ல யதோ தர்மஸ் ததோ ஜயா, எத்திர யோகீஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோர் பூத்வா துருவா நீதிர் மதிர்மம அப்படின்னு கொண்டு போய் இருக்கிற காரணத்தினால எங்கு தர்மமோ அங்கு ஜெயம். இந்த வார்த்தை திருப்பி திருப்பி நிறைய இடங்கள்ல பாரதத்திலையும் பார்க்கலாம். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டாக்கா, தர்மம் ஈஸ்வரனுடைய உருவம், பகவானுடைய உருவமே தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு இந்த தர்மத்துக்கு இன்னொரு லட்சணங்கள் சொல்லலாம். ஒருத்தருடைய சுவாவம் இதுதான் சொல்றது தர்மம்ங்கிறதான பதங்களினால சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு அவருடைய தர்மம் இது, அவர் அது பிரகாரம் இருக்கார். இது நம்ம நிறைய இடங்கள்ல புழக்கத்துல சொல்லி கேட்டிருக்கோம். ஒரு வஸ்துவனுடைய தர்மம் இது, தாங்குவதனாலையும் அதற்கு தர்மம்னு பேரு, அதனுடைய குணங்கள் அதனுடைய சேர்ந்து இருக்கிறதுக்கும் தர்மம்னு பேரு. பகவான் தர்மி, நாமெல்லாம் தர்மத்தை உடையவர்களா இருக்குங்கிறதுனால இதை ஒரு இடத்துல சொல்றது உண்டு. பகவானுக்கு ஒரு விசேஷமான தர்மம் ஒண்ணு இருக்கிறதா அவரே சொல்றார். அது என்னன்னு கேட்டாக்கா, ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா. அதே மாதிரி சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் வரதம் மம. ராமா அப்படின்னு சொல்லி கைய கூப்பிட்டா போறோம், இல்ல என் எதிரில வந்து நின்னா போறோம், என சேர்ந்தவன்னு சொல்லிட்டா போறோம், அவனே அனைத்து பூதங்கள்ல இருந்தும் எப்பவும் நான் ரட்சிக்கிறேன், இதான் என்னுடைய தர்மம், என்னுடைய விரதம் அப்படின்னு கொண்டு போய் சொல்றதா இருக்கு. அதனால பகவானுடைய தர்மம்ங்கிறது எப்பவும் நாமளே அப்படியே மேல ரட்சிக்கணுங்கிற குணமா தான் இருக்கு. ஸ்ரீவச்சன பூஷணம்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அத்தியுதமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தை சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் சாதிச்சார். அதற்கு விசதவாக்ஷிகாமணிகளான சுவாமி மணவாள மௌனிகள் அத்தியுதமான ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுல புருஷாகார வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் பிரகரணம். நமக்காக மகாலட்சுமியான தாயார் எம்பெருமானிடம் நம்ம குற்றங்கள் எல்லாத்தையும் மறைச்சு, குற்றங்களை இப்படி அவன் பண்ணதேன்னு சொல்லி நம்மள அனுகிரகம் பண்றாங்கிறதான புருஷாகார வைபவத்தை பேசுற இடத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சுவாமியுடைய வாக்கு, மனோரம சுவாமியுடைய வாக்கு. அதுல சொல்றார்,
மணற்சோரில் கல் ஆராய்வார் உண்டோ? சாத்துல நிறைய மணல் கலந்து கொடுத்து அப்படி கலந்த இடத்துல எதுல கல் இருக்கு, இதுல கல் இல்லாம இருக்கிறதுக்கு யாரோ ஆராய்வார்களோ? அந்த மாதிரி நாமெல்லாம் நிறைய அநேக விதமான பாப்பங்களினாலே நாம் நிறைய பகவான் சொன்னதை மீறித்தான் இருக்கும். அவர்கிட்ட ஈடுபாடோ தர்ம விஷயங்கள்லயோ அவர் சொன்னத்தை செய்யறதுலயோ நிறைய விதமான சிரமங்கள் இருக்கத்தான் இருக்கு. இததான் தாயார் சுந்தரகாண்டத்துல திருவடியான ஹனுமான் ஜெயத்தை சொல்றார், சோபனத்தை சொல்றாருங்கிறார் அந்த இடத்துல. இந்த மாதிரி ராகவன் ஜெயிச்சுட்டார், சுக்ரீவ மகாராஜாவுடைய சக்கியத்தினாலே எல்லா ராட்சசர்களையும் பூண்டோட அழிச்சாச்சு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அப்பயே அனுகிரகம் பண்ணிட்டார். இப்ப இனிமே ஜெயந்தான்னு சொல்ற இடத்துக்கு வந்த இடத்துல சீதையை பார்த்துட்டு பக்கத்துல சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசிகளை பாக்குறார். அம்மா, நீங்க எனக்கு உத்தரவு தரணும், இந்த இத்தனை பேரும் உங்களை எப்படி எல்லாம் சிரமப்படுத்தினார்கள், அப்போ அதனால நான் அவர்களை அழித்து விடுறேன்னு சொன்ன உடனே உலகம் போற்றக்கூடிய ஒரு வார்த்தையை தாயார் சொல்றார், திருவடியான ஆஞ்சநேயா, இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவர்கள்ங்கிறது யாருன்னு சொல்லு. அதனால நீ இவர்கள் மேல கருணை கொள்ளணும். இவர்கள் தனியா இந்த மாதிரி இப்படி பண்ணினார்களா? அவர்கள் எஜமானன் ஏறித்தான் இப்படி பண்ணினார்கள். அதனால அவர்களுக்கு நான் சரணம் கொடுத்துட்டேன், அவர்களை நான் ரட்சிப்பேன்னு தாயார் கொண்டு போய் சொல்றேன். அப்படி இருக்கிற காரணத்தினால பகவானுடைய ஒரே தர்மம் தன்னை சேர்ந்து தன்னை கிட்ட கை கூப்பிட்டா அவர்களை அனுகிரகம் பண்ணுவது அப்படிங்கிறது தான் ஒரு சுபாவமா இருக்கிற காரணத்தினால பகவானுடைய தர்மம் உருவமும் தர்மமா இருக்கு, அவருடைய குணமும் விசேஷமான தர்மங்களோட சேர்ந்ததாக இருக்கு. அதனாலேயே பகவானை நாம் திருப்பி திருப்பி அனந்த கல்யாண குண பரிபூர்ணன் அப்படின்னா கொண்டு போய் சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கு. அதனால அப்படியாப்பட்ட பகவான் நமக்காக அவரை அடையறதுக்கு அவரே ஒரு உபாயத்தை பண்ணினார். அதுதான் ஆரம்பத்துல வேதத்தை அருளி செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வேதம் அனாதியா எப்பவும் இருந்துருக்கு, புதுசா அது ஒன்னும் ஆரம்பிக்கல, புதுசா போறதுக்கும் அதுல ஒண்ணும் இல்லை, எப்பவும் இருக்கக்கூடியதா இருக்கு. அவர் மூச்சு போலே இருக்கு, மூச்சுக்கும் அவருக்கும் வித்தியாசம் உண்டோ? அப்படி இல்லாத காரணத்தினால அந்த வேதமும் அந்த வேதத்தை நேரடியா புரிஞ்சுக்க முடியாததான மகர்ஷிகள் மூலமாக ஸ்மிருதிகள் அப்படிங்கிற கிரந்தமும் அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்கிறதுனால தானே அவதாரம் பண்ணி தர்மத்திலேருந்து மாறாம நடந்து காமிக்கணும்னு சொல்லி ஸ்ரீராம அவதாரமான குணத்தை கொண்டாடக்கூடியதான ராமாயணம் என்ன, அதே போல ஓலை கட்டி தூது போல எளிமை என்ன, அது ஸ்ரீ மகாபாரதத்திலே விளக்கம். அதனால அதையும் கொண்டு போய் பாரதத்தையும் கொடுத்து இன்னும் அநேக விதமான புராணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஜீவனாவது தன்னை சேரமாட்டானாங்கிறதுக்காக அர்ச்சா ரூபங்களாக அங்கங்க நின்றுட்டு இருக்கார். இப்போ திருவேங்கடமலைக்கு போனோம்னு சொல்லி சொன்னா காத்தாலேந்து ராத்திரி பரியந்தம் தன்னுடைய ஹஸ்தத்தை எது வேணாலும் தரேன் அப்படிங்கிற விரதத்தையே வழக்கமா வைத்துக்கொண்டு ஸ்ரீவைகுண்ட விரக்தாயம் சுவாமி புஷ்கரணி தடே அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டத்துல விரக்தி வந்துவிட்டோம் பகவானுக்கு. ஏன்னா அந்த இடத்துல பகல் விளக்குனாலே பிரயோஜனம் இல்லைன்னு திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல வச்சனம் உண்டு. இப்போ பகல்ல பெரிய பெரியதான விளக்குகளை போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? அங்க இருக்கிறவர்களோ எப்ப பார்த்தாலும் அவனுடையதான திவ்ய குணங்களையும் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய இருள் தருமா ஞானத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்காக அங்கேருந்து கீழே இறங்கி அர்ச்சாவதாரம்ங்கிற பேரோட சீலாரூபமா நின்றுட்டு யாரா ஒத்தன் வரமாட்டானான்னு இருக்கார். இதுதான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாலும் சிவானந்தர் ஹரியில பகவான் நம்மிடம் விரும்புவது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். என்னப்பனே, உங்க கையில எப்பவும் மேருமலைங்கிறதான தங்கமே மலையா இருக்கக்கூடியது வில்லா இருக்கு. உங்க பக்கத்துல கைய கட்டிண்டு தனத்துக்கெல்லாம் நவநிதிகளுக்கு அதிபதியான குபேரன் நிக்கிறான். வாசல்ல நுழையும் போதே கல்பவருஷம் காமதேனு உள்ளா நிக்கிறது. ஆனா இது அத்தனையும் இருக்கு, உமக்கு நான் எதை தர முடியும்னு கேட்டா உம்மகிட்ட என்னுடைய மனசை தரதுதான் ரொம்ப முக்கியம்னு இருக்கா. பகவானும் அதைதான் பெற்றிருக்கிறதா இருக்கார். இதனாலதான் தேவாலயங்கள்ல தன் பெருமை தானவியா சங்கரன் அப்படின்னு பகவானை பத்தி சொன்னதா இருக்கு. அந்த எளிமை நீர்மை நம்ம கிட்ட இறங்கி நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மையே பகவானுடைய தர்மமாகவும் உருவமாகவும் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அதே பிரகாரம் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொல்லும் போது பகவான் என்ன பண்றார், ஒரு பெரிய சாமர்த்தியம் உள்ள ஒத்துரு, நிறைய நிதியோட சேர்ந்த ஒத்துரு நம்ம கிட்ட வசமா இருக்கார். அதே நேரத்துக்கு ஒண்ணுமே முடியாது, உடம்பு கூட அவருக்கு சக்தி இல்லை, அவரை தங்கிட்ட வச்சுக்கிறார். இதுல யார் சாமர்த்தியசாலி? இதை கொண்டு போய் ரொம்படா இவர் கேட்கிறார். தேவாரத்தின் திருவாசத்திலையும் சொல்றார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோரோ சதுரர். யார் சாமர்த்தியசாலி? நீ எப்படியாப்பட்டவன்? சர்வஜன், சர்வசக்தி, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீ நினைச்சா எதை வேணாலும் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய நீ உன்னை எங்கிட்ட தந்துட்ட, என்னால எதுவும் முடியாது, ஆனா என்ன உங்ககிட்ட வச்சுட்டு இருக்க. அப்ப உன்னுடைய கருணையை பத்தி என்னன்னு சொல்றதுக்கு இருக்குன்னு எல்லா பெரியவர்களும் எல்லா விதமான சமயங்கள்லையும்
இறைவனுடைய கருணையே அவனுடைய உருவமா இருக்கு. நாம் அதுக்கு பாத்திரர்களாக ஆகணும், அவன் கிட்ட ஈடுபடணும். அவனே அருள் செய்ததான இந்த வேதம், இதிகாசங்கள், புராணங்கள்ல திருடமான விசுவாசம் வச்சுக்கணும். எல்லாருக்கும் கஷ்டம் வருது, மனசுக்குள்ள எத்தனையோ விதமான கேள்விகள் வருது. அப்ப பகவான் நம்ம கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அப்படி கண்டிப்பா இல்ல. தீவிரமான பிரார்த்தனையும் ஒரு சரியான வழிகாட்டலுடைய முறையும் இருக்கும்போது நாம் இன்னும் அந்த மார்க்கத்துல போயிட்டே இருக்கலாம். எப்பவும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் அவர் இருக்கார். அதுதான் காலத்துல மாறாத, முக்காலத்திலும் மாறாத சத்தியம் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியதான பகவான் தர்ம ரூபியாவே இருக்கார். அவர் சொன்னதான வேதத்துக்கும் அதே பிரகாரம் அந்த வேதமும் அவரும் பூஜையும் எவ்வளவு முக்கியமோ அதேதான் தேசத்துக்கும் நாம் பண்ணக்கூடிய முக்கிய காரியம். இன்னைக்கும் எந்த விதமான பூஜைகள் பண்ணினாலும் கடைசியில வடமொழியிலையும் சரி தென்மொழியிலையும் சரி சொல்ற ஒரே வார்த்தை லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தமிழ்ல அது அப்படியே வாழ்க அந்தனர் வாழ்க வாழவர் ஆனினமும் கொண்டு போய் சொல்றதா இருக்கு. அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அப்படின்னு வைஷ்ணவ சமயத்துல சொல்றதா இருக்கு. இப்படி எல்லா இடத்துலயும் எடுத்து பார்த்தோம்னா இந்த உலகமும் அதை சார்ந்த அத்தனை பேரும் பரமக்ஷேமத்தோடு இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும்னா தனியா தனக்கு ஒரு பூஜை பண்ணிட்டா கூட கடைசியில இதை சொல்றதாக நம்ம பெரியவர்கள் நம்மளை பண்படுத்தப்பட்டு வைத்திருக்காரு. அதனால நாம் எல்லாருக்குமான நம்ம தேசம்ங்கிறது பகவானே ஒரு இடத்துல சொல்றார். லட்சுமண சுவாமியை பார்த்து சொல்றார், ஏ லட்சுமணா, அம்மாவும் பிறந்த நாடும் சொர்க்கத்தை விட மேலானது அப்படின்னு கொண்டு போய் சொல்ற காரணத்தினால நாம் தேசத்துக்கு அவசியம் ஒரு சேவைன்னு பண்றது பகவானுக்கே நேரடியா பண்ணக்கூடியதான ஒரு காரியம். அதை நாம் அவசியம் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம சந்ததிகளுக்கு அவசியம் நாம இந்த விஷயத்தை கொண்டு சென்று புரிய வச்சு அதை கூடுமான அளவு அனுஷ்டிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் வைக்கணும். ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம தாத்தாவும் மூதாதையர்களும் அவர்களுக்கு தெரியாத விஞ்ஞானமும் அவர்களுக்கு தெரியாத ஆயுர்வேத முறைகளோ இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் சுலபமா நமக்கு ஒரு வாழ்க்கை முறையில பயன்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லாருக்கும் தன்னுடையதான பெரியவர்கள் சொல்லி சொன்னா அதுல விசேஷமான ஒரு கௌரவம் இருக்கவே தீரும். பகவான் கூட தன்னை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கும் போது நான் தாசரதியான ராமன், ரகுகுலத்தில் தோன்றியவன் அப்படின்னு கொண்டு போய் சொல்லிக்கிறார். தர்மத்தை யாரெல்லாம் ஆச்சரிக்கிறார்கள்னா யார் தன்னுடைய ஒழுகு முறையில வைத்து இருக்கிறவர்களாக அனுஷ்டிக்கிறவர்களாக இருக்கார்களோ அவர்களை நாம் அவசியம் ரட்சிக்கணும். ரட்சிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ஆகாரம் கொடுக்கறதோ இல்ல மற்ற விஷயங்களோ இல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையும் அவர்களுக்கு ஏதான மனசுலயோ இல்ல மற்ற விஷயங்களையோ சிரமங்கள் ஏற்படும் போது பின்னாடி இருந்து இது இருக்கு, அதே மாதிரி பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி நம்பிக்கையூட்டி அவருடைய கஷ்டங்களையும் பரிகாரம் பண்றதுக்கான உபாயம் என்னவோ அது ரொம்ப முக்கியமாங்க. ஏன்னு கேட்டாக்கா தர்மத்தையோ இந்த விஷயங்களையோ அனுஷ்டிக்கிறவர்கள் இல்லைன்னா தர்மத்துக்கு சொரூபம் இல்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால அதற்கு நாமெல்லாம் அவசியமாக ஈடுபடும். இதுல ஒரே ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, பகவானுக்கு நேரடியா பூஜை பண்றது எந்த மாதிரியோ அதே மாதிரிதான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்றதாக இருக்கும். இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தவர் விபீஷண ஆழ்வார். ஆனா அவரால் அந்த தர்மத்தை சொல்லி பார்த்தார், கடைசியில அது முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், 4 ராட்சசாளோட திரும்பி பகவானுடைய திருவடிக்கு வந்து சரணாகதிக்கு வந்தார். வந்த போது ஒரு பெரிய கேள்வி எழறது, இவரை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. தர்மம் தெரிஞ்ச பெரியவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிற சபை, சுக்ரீவ மகாராஜா அவங்க சொல்றார், திருவடி அப்புறம் சொல்றார், இன்னும் மத்த எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில கடைசியில பகவான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அங்குல்ய கிரேன தான் ஹன்யான் இச்சன் ஹரிகடேஸ்வர, என்னுடைய நகம் போதும் கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போயின்னு கொண்டு போய் இதை அப்படியே நாச்சியார் ரொம்ப அழகா சாதிச்சார். அப்படி இருக்கிற காரணத்தால நகம் போய் வாழ எல்லாரும் இது பண்றதுக்கு அந்த நிருசிம்மனா வந்தவன் நான் தான். இப்போ அவன் தர்மத்தை சரணடைந்து வந்திருக்கிறதுனால நாம் அவனை ரட்சிப்போம். எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் அவனை ரட்சிப்போம் அப்படின்னு பகவான் தன்னுடையதான தர்ம உறுதியத்தை காமிச்சார். அப்போ விபீஷணன் கிட்ட லக்ஷ்மணன், மீதி இருக்கக்கூடிய சுக்ரீவன், இவர்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒன்ன விவாட போல நானும் உன்னை ரட்சிக்கிறேன் பகவான் அந்த இடத்துல அவர்களோட சேர்த்து சொல்லி அபயத்தை கொடுக்கிறார். இதை பகவானே பண்ணி காமிச்சிருக்கார். அதனால மனுஷர்களும் தர்மத்தை ஆச்சரிக்கும் போது அனுஷ்டிக்கும் போது அதுக்கு நாம் எல்லாம் சகாயமா இருந்து எல்லா விதங்களிலையும் அவர்களுக்கு பண்ணக்கூடியதான ஒரு கைங்கரியம் ஈஸ்வரனுக்கே பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக நாம் எப்பவும் நம்ம காரியங்களை பண்ணிட்டே இருப்போம். நம்ம பெரியவர்கள் அந்த காலத்துல எத்தனையோ விஷயம் நித்தியம் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்றதுல எத்தனையோ யோகா இருக்குன்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றதா இருக்கு. சுவாமியினுடைய பிரசாதமா நம்ம வாங்கக்கூடிய துளசி தீர்த்தமாகட்டும், விபூதி ஆகட்டும், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமையே நம்ம உடம்பும் மனசும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதனால இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 யோசிச்சும்
வேதத்துல சம்மதப்படுத்தப்பட்டும் எந்த காலத்துக்கும் மாறாதையும் எல்லாரும் கைக்கொள்ள தகுந்ததாகவும் இருக்கு. அதனால அதுல புரியலேங்கிறதுக்கு விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனா புரிஞ்சுடலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர் கேட்கறது என்னவா இருக்குன்னா, எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியணும். ரொம்ப நல்ல விஷயம். அர்த்தம் தெரிய வேண்டாம் யாரும் சொல்லல, அர்த்தம் இல்லாமையும் இல்லை. அர்த்தம் தெரிந்த பெரியவர்கள் கிட்ட போய் கண்டிப்பா அந்த விஷயங்களை கேட்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல எந்த இடத்துக்குமே அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் நம்மளதுல இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தையா இருக்கும்போது தாய் தந்தையர்கள், ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவை விட சௌக்கியத்தை பேணுபவர்கள், நல்லதை பேணுபவர்கள் வேற யாரும் இல்லை உலகத்துல. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த அப்பதான் அம்மைக்கு ஊசி போடுறது உண்டு, இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய மருந்துகள்லாம் கொடுக்கறது உண்டு. குழந்தையாய் பெரியவனான அப்புறம் அது என்ன மருந்து கொடுத்த, அதுல என்னென்னலாம் கலந்துருக்கு, அதை நான் சொன்னாதான் உணர்ந்துப்பேன்னு சொன்னா நாம இப்படி ஆயிருக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம பெரியவர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் அனுபவத்துக்கு வரும்போது நாம் ரொம்ப வெகுமதிக்க கூடியதா இருக்கும். ஆனா நமக்கு புரியலேங்கிறதுனால அதுல எதுவுமே இல்லை, அது அர்த்தம் இல்லாததான ஒரு முறை அப்படிங்கிறத மாத்திரம் நாம் அவசியம் மாத்திக்கணும். குழந்தைகளுக்கு தெரிஞ்சதை அர்த்தம் சொல்லலாம், ஆனா அர்த்தமே இல்லாம இருக்குங்கிறத சொல்லாம இப்போதைக்கு நீ இதை பண்ணிட்டு போ, நாளைக்கு பழக்கம் ஏற்பட்டு அதோட கண்டிப்பா அந்த விஷயம் புரியறது நல்லா இருக்குங்கிறத நாம தான் அவசியம் சொல்லணும். அதனால இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏற்கனவே ஒரு அடியை விண்ணப்பிச்சிருந்தேன். நாம் அத்தனை பேரும் ஒரு பக்கம் சேவை பண்றோம்னு சொன்னாலும் நமக்கு நாமே ஆகாரம் எப்படி எடுத்துக்கிறோமோ, தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையோ, இப்படி நம் தேவையா இருக்கக்கூடியது இந்த தர்மரட்சண சமிதியினுடைய காரியம். ஏன்னா நமக்கு நாம் பண்ணிக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு காரியம் இந்த சமிதி இது. அதனால எல்லாரும் குழந்தைகளையும் எல்லாரையும் அவசியம் ஈடுபடுத்தி இன்னும் மேல மேல இந்த காரியங்களை நன்னா சோபிச்சு கொண்டு போறதுக்கு எல்லாரும் சகாயமாக இருக்கணும். சுவாமிகளுடைய தபஸ், பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிகளும் ஓங்கானந்த சுவாமிகள் இவர்கள்லாம் தபஸா பண்ணி ரட்சிச்சதான ஒரு பெரிய மரம் இது. என்னைக்குமே வடவிருட்சம்னு சொல்லக்கூடிய ஆட விருட்சத்துக்கு கீழே ஒரு ராஜ சைன்யமே தங்கலாம். அந்த விருட்சத்துக்கு அந்த ஒரு விதமான மதிப்பு உண்டு. அதனால அந்த மாதிரி இதை ஒரு பெரியதான ஒரு மரமாக வளர்த்தி விட்டிருக்கார்கள். அதுல நாமெல்லாம் இருந்து பயணம் அடையணும். இது இன்னும் மேல மேல எல்லாரும் சிரத்தையோடு இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நிறைய விஷயங்கள்ல ஈடுபடணும். இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் பகவான் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார்கள், எந்த சந்தேகம் இல்லை. அதனால எதற்குமே நாம் ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கணும், இதுக்கு பலன் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். பண்ற எந்த ஒரு காரியத்துக்கும் எதிர்வினைன்னு சொல்ற மாதிரி இருக்கிறது உண்டு. அதனால நாம் இதெல்லாம் இப்போ பகவானுக்காக பண்ற சேவை, ஒரு இடத்துல சுத்தி பண்ணக்கூடியதான காரியம் இது. அதனால இதை பண்ற அத்தனை பேருக்கும் பகவான் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதனால இன்னும் எல்லாரும் நிறைய விஷயங்களோட ஈடுபடணும். எல்லாருக்கும் பகவான் பரிபூர்ணமான அனுகிரகங்களை கொடுக்கணும். அதனால இதுல சொன்னா போல உலகம் யாவையும் தாமுடவாக்களும் நிலகருத்தரும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அந்த சர்வேஸ்வரனுடைய தொண்டர்கள் நாம் எல்லாம். அந்த தொண்டர்கள் சொல்லக்கூடியதான அடியார்களுக்கு பற்றித்தான் பெரிய மகாராஜா குலசேகர ஆழ்வார் பெரியதான ஒரு ராஜ்யசேனத்தை இதோட இருந்தவர். அவர் என்ன பண்ணார், திருவரங்கம் திருப்பதி மேல மங்களாசாசனம் பண்ணும்போது எந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு அடியார்கள் நடந்து நடந்து அந்த இடம் சேரா இருக்கோ அது என் சென்னியதே, அந்த அடியார்களை நான் மேல மேல கொண்டாடுறேன்னு சொல்லி எல்லா பெரியவர்களுமே அடியார் தம்மடியார்னு தான் மேல மேல சொல்லிக்கிறதா இருக்கு. அப்படிதான் நம்ம சம்பிரதாயம் காலங்காலமா வந்துட்டு இருக்கிறதா இருக்கு. அதனால நம்ம அத்தனை பேரும் பகவானுடையதான தொண்டர்கள், நமக்கு பகவான் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணுவார்ங்கிறதுல நிச்சய நம்பிக்கையோடு இருந்து மேல மேல இந்த நல்ல காரியங்கள் எல்லாரும் அவசியம் செய்யணும். இதுல நிர்வாகிகள்லாம் அடியேனே சிறியேனை சிறவிலா சிறியன் ஆழ்வார் கொண்டு போய் சொல்லுவார். அதையனை விண்ணப்பம் பண்றதுக்கு ஒரு பெரிய அவகாசம் கொடுத்தா அத்தனைக்கும் பகவான் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ணட்டோம்னு சொல்லி எல்லாருக்கும் தர்மஸ்ரத்தையும் பகவானுடைய பாதாரவிந்தங்கள்ல பக்தியும் இந்த இதுவும் இன்னும் மேல 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 பல்லாண்டு பகவானுடைய கைங்கரியங்களை பண்ணிட்டே இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட அடியே இந்த பாஷணத்தை இதோட பூர்த்தி பண்றேன். ஹர நம பார்வதி பதயே.